நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்ரம். இந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பல நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. உலக அளவில் பல மாறுதல் நடக்கப் போகின்றன. அது நமக்கு நடக்காமல் இருக்குமா? ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த இடையில்பட்ட காலகட்டத்தில் குரு மற்றும் ராகுவின் தன்மை மாறுது. பட் பிரதானமாக 2.5 வருஷம் நின்று நிதானமாக பொறுமையாக போகிற சனி. ஏன்னா இது செய்யும் இந்த தாக்கம் அதிகமாக மனிதர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள் கிரகங்கள் இருந்தாலும் இதில் நமக்கு நடக்க போகிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா? பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் ரீதியாக, சொத்து சுகங்கள் வாங்கலாமா அது சம்மந்தப்பட்டது, உடல் நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை என்பது வரமா, அந்த வரம் எங்களுக்கு கிடைக்காதா, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உடல், அதாவது எவ்வளோ உழைப்பு இருக்கோ உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊதியம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிட்டு இருக்கிற பல பேர். எங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்காதா, நாங்கள் இடம் வீடு சொத்து வாங்கக்கூடாதா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, ஒரு பூர்வீக சொத்து கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் மக்கள் மனதில் ஓடி இருக்குது. அதை அனுபவிக்க உங்களுக்கு அமைப்பு இருக்குது. அது யாருக்கு என்னென்ன காலகட்டம். இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கலாம், தசாபத்தியும் சேர்ந்து வந்துட்டால் இன்னும் மக்யூட்டாக இருக்கும். பட் நமக்கு அதுக்குண்டான சம்பவத்தை பார்க்கலாம். நிறைய பேர் புது தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார் வேணாங்க, நான் புது தொழில் பண்ணுறேன், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழிலே பல தடைகள் பல முடக்கங்கள் இருந்திருக்கு. அதோட தன்மை என்ன? பொதுவாக உங்களுக்கு என்ன இறை வழிபாடு தேவை இந்த காலத்தில்? ஏன்னா சனி என்ற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் 3, 7, 10 இந்த கிரகத்தை பார்க்கும். அப்போ நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுத்துருது இல்லையா? அதனால் இந்த கிரக அமைப்புகள் பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பலதரப்பட்ட இது. அதில் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியம். அதுதான் இங்கே சூட்சமே. முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நல்ல விஷயம் காத்திருக்கு. மேச ராசி அன்பர்களே, வெற்றி உங்கள் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் கதவுகள் திறந்திருக்கின்றன சொல்லலாம். ஏனென்றால் சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் 7.5 சனியின் ஆட்டம் குறைகிறது. 7.5 சனி இல்லைன்னு சொல்லும் பொழுதே அப்பாடா அப்படின்னு பெருமிச்சு விட போகுது. உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம் வேறு, அதை விட லாபஸ்தானத்தில் ராகுவின் தாக்கம் வேறு சொல்லவா வேணும். அப்போ ஒரு 4 மாதம் ஃப்ரீ டைமாக உங்கள் நடக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயத்தையும் நடத்தி காட்டிடுவோம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, முதல்ல மேசம் அப்படின்னாலே சுறுசுறுப்பு மிக்கவர்கள். ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தையும் டக்குன்னு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய ராசிங்க. தலைமை ஏற்க தயாராக இருக்கும் ராசி. இவங்ககிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்போவுமே இருக்குது. அதே மாதிரி வேலையை வாங்கும் திறமையும் இருக்குது. இந்த வேலையை இவங்க செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவங்க. இவங்க எப்போவுமே இந்த ராசி நம்ம எப்போவுமே ஒப்பிட்டு வருதுன்னு தெரியுமா? துணிவே துணையாக இருப்பாங்க. ஒரு வீரம் மிக்கது. வண்டி வாகனங்கள் அவ்வளோ இதாக இருக்கும். பாசக்கார பிள்ளைங்க, மற்றவங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி கிடைக்குமா? நட்பு வட்டாரத்துக்கு அவ்வளோ உறுதுணையாக இருப்பாங்க. அதையும் எதிர்பார்க்கும் ராசியாக இருக்குது. இந்த சனி வக்ரத்தில் பார்த்துறோம். சனி வக்ரத்தில் முதல்ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு சுப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்குது. சுபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால் முதல்ல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வு ஏற்படுகிற காலகட்டங்கள். எதிர்பார்த்த தன வரவு உண்டா? நிச்சயமாக. ஏன்னா 3ஆம் இடத்தை சனி பார்த்து தாமதப்படுத்திட்டு இருந்தது. குடும்பத்தில் பொருளாதார உயர்வு உண்டு. வரவேண்டிய பணங்கள் வருகின்றன. அது வரவேண்டிய பணம் எப்படி சார் வரும்? உங்களுக்கு ஜாபில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், பூர்வீக ரீதியான சொத்துக்களாக இருக்கலாம், திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பணம் மிகப்பெரிய வருது. இந்த நேரத்தில் நிறைய பேத்துக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் டக்குன்னு கமிஷன் வகையில் கிடைக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நல்ல காலம் பிறக்குதுன்னே தைரியமாக சொல்லலாம். அப்போ பொருளாதாரம் உண்டு. அடுத்து குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கணும். குடும்பத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்டது. சார் திருமணம் இருக்கா இல்லையா? வாழ்கின்ற கணவன் மனைவிகள் அந்யோன்யமைப்பட்டிருக்கு. இன்றைக்கி கணவன் மனைவி வாழ்கின்றது மிகப்பெரிய ஒரு சூழல். என்ன சொல்லலாம், கன்னியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிற பல பேர் ஆகிப்போச்சு. இன்றைக்கி கேட்குற கேள்விகள் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையும் அப்படி தான் இருக்குது. முதல்ல வாழ்கின்ற கணவர் மனைவிகள் அவங்க லைஃப்பில் அடுத்த நெக்ஸ்ட் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதை பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு சேர்ந்து வாழ வாய்ப்புண்டு. ஒரு சிலர் இல்லை சார் நாங்கள் வேறு பார்க்குறோம், இது ஒத்து வராது. அப்போ அதுக்குண்டான வழிவகைகள் என்ன, எப்போ அமையும் அப்படின்னு பார்த்தலாம். சரி, நல்ல விஷயம் பேசுவோம். அடுத்த முக்கியமாக பார்த்திங்கன்னா, திருமண வயது இயங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு திருமண காலகட்டமே தாங்க. சார் தடையாக இருந்தது ஏன் சார் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அக்டோபர் நெருக்கத்தில் நல்ல அமைப்பு வருதுங்க. அப்போ இந்த ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அக்டோபர் நெருக்கத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் வந்தாச்சு. திருமண வரன் தானாக தேடி வரும். வேண்டான்னு சொன்னவங்க கூட திருப்பி வரக்கூடிய அம்சம் உண்டு. ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும், வரன் வரும். இந்த திருமண பொருத்தம் போடும்போது நிச்சயமாக கொஞ்சம் கவனித்து போட வேண்டியது. 12ஆம் அதிபதியின் தன்மையை பார்த்து போடணும். அதே 12ஆம் அதிபதி இத்தனை நாளாக நாங்கள் பார்க்கலையே,
4-12 இல்லாமல் திருமணம் பொருத்தம் நீ போடக்கூடாது. 4ஆம் இடம் சுகஸ்தானங்கள் பொருத்தமும் 12ஆம் இடம் தாம்பத்திய சுகமும் கணவன் மனைவி எல்லாத்துக்கும் பிரச்சனை வருங்க. ஆனால் சேர்ந்து வாழ்வாங்களா? சேர்ந்து வாழறதுக்கு உண்டான போடணும். பொருளாதார உயர்வு வருகின்ற காலகட்டமாக போடணும். இது இப்போத்து தான் போட வேண்டியது இருக்குது. ரைட். அடுத்து சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், மனசு ஃபுல்லும் பிஸ்னஸாக இருக்குது. நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கு. அக்ரிகல்ச்சர், ஹோட்டல் சம்மந்தப்பட்டு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு இது அதிகமாக ஓடுது. ஆனால் ஜாதக ரீதியாக ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது என்ன அமைப்பு இருக்கோ அதை எடுத்து செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி போயிட்டுருக்கு சார், அதை மறுசீரமைப்பு செய்து தொழிலில் வளர்ச்சியை அடைய நிறைய மாறுதல் உண்டு. அதில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பிஸ்னஸ்க்கு காலகட்டம் வந்திருக்கு. இந்த 7.5 சனியில் ஜென்ம சனியில் பண்ணலாமா? இப்போ தாங்க ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலிருந்து தொடங்குறது கரெக்டான காலகட்டம். மேலே ஆல்ரெடி டெவலப் பண்ணதை விட ஸ்க்ராட்சிலிருந்து தொடங்க புது யுக்திகள் வந்துடும், புது விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சார் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வேலைக்கு போகலாமா? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி செஞ்ச கம்பெனியில் திருப்பி கூப்பிடுவாங்க, உயர் பதவி கிடைக்கும். கவர்மெண்ட் செக்டார் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறதுக்கு சரியான காலகட்டங்கள். ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கிட்டே இருந்தேன் சார், போய் ஜெயிக்க முடியும், தோற்றுட்டு இருந்தேன். இப்போ கிடைக்குமா? நிச்சயமாக அதுக்குண்டான அம்சங்கள் வந்திருக்கு. முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எப்பொழுது அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு சார். வேலை சம்மந்தப்பட்ட இந்த ராசி அவ்வளோ போராடிட்டு இருக்குங்க. ஆனால் என்ன ஆகும்னா உழைப்பு சுரண்டலாக மட்டும் இருந்தது, ஹார்ட் ஒர்க் இல்லை. அப்போ ஒர்க் லைஃப் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் இருந்து இப்போ அப்படிலாம் இல்லை, சரியான பேலன்ஸ். முக்கியமான விஷயத்துக்கு வரும் சார். இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம் அமைய அமைப்பு உண்டு. ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும். இப்போ தான் சொல்லுவாங்க, அடடா கையில் காசு இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், 10 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ நமக்கு 8 லட்சத்துக்கு கிடைக்குது. 2 லட்சம் வாங்கும் போதே 2 லட்சம் ப்ராஃபிட்டு, வாங்கி அடுத்த நாள் விற்றா கூட 2 லட்சம் ப்ராஃபிட், அந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு தோணும். அதற்குண்டான வழிவகைகள் வருகின்றன. நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு. இதில் கடனை குறைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. கடனை சுப கடனாக இருக்கணும். கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான அசட்டோ ஏதோ ஒன்று இருக்கணும், கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்திருக்கு. பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கின்றன. இப்போ தான் முடிவுக்கு வரும், பேசலாங்களா, இது பண்ணலாமா. ஆண் பெண் இருவருக்குமே சமமாக இருக்குது. ஆக ஜொலிக்க காத்திருக்கு. சனி பகவானை நன்றி சொல்லி வழி அனுப்பிவிட்டு நம்ம வழிபட வேண்டிய தெய்வமாக இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு. பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக செல்வ கடாட்சம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பைரவர் வழிபாடு இப்போ அடிக்கடி பண்ணிக்கங்க, நிச்சயம் வெல்வீர்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.